there's a big species called பாபிரோசா. இது ஒரு வகை பன்னிக்குட்டி. இந்த பன்னிக்குட்டிக்கு என்னடா ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, மற்ற பன்னிகள் மாதிரி இல்லாம இதோட மண்டையில ஒரு கொம்பு வரும். எக்ஸாக்டா ஒரு யூனிகார்ன் மாதிரி. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த கொம்பு மற்ற மிருகங்களுக்கு வர மாதிரி நார்மலா வராம உள்நோக்கி வளரும். லைக் இந்த மாதிரி. ஸோ டெக்னிக்கலி இதுக்கு வளர வளர இதோட கொம்புகளை வளரும். அண்ட் எவென்ச்சுவலி ஒரு நாள் வந்துட்டு அதோட கொம்பு அதோட ஓன் மண்டையை கிழிச்சு அதோட மூளையை குத்தி சாவடிக்கும். இது ரொம்ப ஃபாஸ்டான ப்ராசஸாகவும் இருக்காது. ஏன்னா ஒரே நாளில் இப்படி இருக்கிற கொம்பு இப்படி வளர்ந்துட போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி 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 சாவடிக்கும். எவ்வளோ ஒரு ட்ரமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த பன்னிக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா நம்ம ஊரில் பொதுவாக 2 வகையான குரூப் இருப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்துட்டு கடவுள் அப்படிங்கிறவர் இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர், அவர் தான் பார்த்து எல்லா உயிரினங்களையும் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் இன்னொரு குரூப்பு சயின்ஸ் இருக்குதுங்க, எவால்யூஷனுங்க, ஒரு உயிரினம் வந்துட்டு நிறைய காலம் வாழணும்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த உயிரினம் எவால்வ் ஆகி வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாபிரோசாவை இது 2ல் எதில் சேர்த்துவீங்க நீங்கள்? ஒருவேளை நீங்கள் வந்துட்டு கடவுள் இதை படைச்சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சாவு இருக்க மாதிரி ஒரு உயிரினத்தை கடவுள் படைச்சிருக்காருன்னா அவர் நல்லவரா கெட்டவரா? இல்லைப்பா இது எவால்யூஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி கொம்பு வளர்றது அதோட எவால்யூஷனுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுது? ஏன்னா எனக்கு பார்க்கும்போது அது எக்ஸ்டென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் தெரியுது.